எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, என்னோட யூடியூபோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இப்போ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு ரொம்ப ஆசையோட இருப்பீங்க. ஸோ நெறைய ஃப்ரெஷர் இருப்பீங்க. நெறைய எக்ஸ்பீரியன்ஸான பெர்சன் இருப்பீங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸான பெர்சன் எப்படின்னா, ஆல்ரெடி இன்ஸ்டால் நல்லா ஃபேமா இருப்பாங்க. யூடியூப் சேனல் வந்து ஜஸ்ட் ஒரு லிங்க் போட்டோம்னா அந்த யூடியூப் சேனல் நல்லா வைரல் ஆயிடும். பட் ஃப்ரெஷரா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாலயும் ஃபேமஸா இருக்க மாட்டாங்க. யூடியூப்லயும் ஃபேமஸா இருக்க மாட்டாங்க. பட் அவங்க என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னதான் கண்டென்ட் போட்டா கூட அந்த கண்டென்ட் அவ்வளோ ரீச் இருக்காது. ஸோ ஏன்னா அதுக்கான ஹார்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் உங்க ஹார்ட் ஒர்க் இருக்காது. நீங்க அப்படியே சேனல் க்ளோஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இது ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, ஸோ நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன். நான் ஸ்டார்டிங் 18 வயசுல யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணேன். அக்ஷய் ஃப்ரீக்கின்ட்டு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் அது வந்து சேனல் வந்து 25K சப்ஸ்கிரைபரோட நல்லா வந்துச்சு. தென் அதுக்கப்புறம் நான் கண்டென்ட்லாம் போட முடியல. தென் அப்படியே ஸ்லோவா கண்டென்ட் ஆச்சு. தென் அதுக்கப்புறம் யூடியூபே பார்த்தீங்கன்னா என்னோட சேனல் நல்லா ரெக்கமெண்டேஷன் யாருக்குமே பண்ணல. அது மட்டும் அந்த வியூலாம் அப்படியே ரெடியூஸ் ஆயிடுச்சு சடனா. தென் அதுக்கப்புறம் இன்னொரு சேனல் ஓப்பன் பண்ணேன். அதுவும் ரீச் ஆகல. 6 சேனல் இந்த மாதிரி கண்டினியூஸா ஓப்பன் பண்ணேன். இது வந்து 7வது சேனல். ஸோ 7வது சேனல் தான் என்னோட ரீச் வந்து ஃபர்ஸ்ட் மந்த்லேயே பார்த்தீங்கன்னா யூடியூப் எனபிள் ஆகிற வரைக்கும், அதாவது மானிட்டைஸ் எனபிள் ஆகிற வரைக்கும் நல்ல ஒரு ரீச் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு ஏன் சொல்ல வரேன்னா, நீங்க வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பல்சரி இருந்தே ஆகணும். ஸோ சேனல் வியூஸ் போகல அப்படின்னா, ஸோ யூடியூப்ல அவங்க வந்து மிஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு எதுவுமே கிடையவே கிடையாது. ஓகேவா? உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் கம்பல்சரி இருந்துட்டே இருக்கும். ரெகுலரா டெய்லி ஒரு வீடியோ பேசிக் போட்டிருக்கணும். வீக்லி ஒன்ஸ் 2 வீக்ஸ் ஒன்ஸ்லாம் கிடையாது. டெய்லி ஒரு 2, 3 வீடியோ டெய்லி போட்டே இருங்க. நீங்க இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா, ஸோ நீங்க பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ ஏனோ தானோன்னு வீடியோ போடவே கூடாது. நல்ல ஒரு கண்டென்ட் இருக்கணும். ஸோ இப்போ நீங்க கப்பிள்ஸா இருந்தீங்கன்னா, இப்போ நிறைய கப்பிள்ஸ் என்ன பண்றீங்கன்னா, ஜஸ்ட் உங்க ஃபேஸ்லாம் ஷோ பண்ணாம ஜஸ்ட் உங்க கையை மட்டும் ஷோ பண்ணி குக்கிங் வீடியோ அந்த மாதிரி நிறைய பேர் போடுறீங்க. ஓகேங்களா? பட் அது நீங்க எவ்வளோ டைம் போட்டாலும் சேனல் ரீச் ஆகாது. நீங்க உங்க பார்ட்னரோட நல்லா கொஞ்சம் ஃபன்லாம் பண்ணிட்டு, ஸோ அது வந்து நல்ல ஒரு கண்டென்ட்டா இருக்கணும். ஸோ பார்க்குறவங்களுக்கு அது வந்து நல்ல ஒரு இதா இருக்கணும். ஸோ அதாவது நல்ல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டா இருக்கணும். அப்பதான் அந்த சேனல் வந்து நல்லா ரீச் ஆகும். ஓகேங்களா? அந்த ஹார்ட் ஒர்க்ல இல்லைன்னா உங்க சேனல் சுத்தமா ரீச் ஆகாது. எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ என் சைட்ல பார்த்தீங்கன்னா சிவா வந்தனால, ஸோ நானும் சிவா வந்து நிறைய ஜிம் கண்டென்ட் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தனால அந்த வீடியோ வந்து நல்லா வைரல் ஆச்சு. ஸோ வைரல் ஆகி ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் மந்த்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 25K 28 சப்ஸ்கிரைப் வந்துருச்சு. ஸோ யூடியூப் வந்து மானிட்டைஸ் எனபிள் ஆயிடுச்சு. அந்த ஆட்சென்ஸ் வந்து என்னோட வீட்டுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ அது வந்து 4 டிஜிட் பின் வரும். அதை என்ட்ரி பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அப்பதான் உங்க மானிட்டைசேஷன் ப்ராசஸே ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? எனக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது $100 டச் ஆனால் மட்டும்தான் அந்த அமௌண்ட் எடுக்க முடியும். இப்போதைக்கு எனக்கு $68 டச் ஆயிருக்கு. ஜஸ்ட் 25 டேஸ்ல. ஓகேங்களா? இது வந்து பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் நான் சொல்லுவேன் என் லைஃப்ல. தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேபி நாங்க போற அப்கமிங் நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரீச் ஆயிடுச்சுன்னா அந்த 68 மானிட்டைசேஷன் அதாவது $68 இருந்து ஜஸ்ட் ஒரு $35 ரீச் ஆகி எவ்வளோ நாள் ஆக போகுது? ஜஸ்ட் ஒரு 1 மந்த் கூட ஆகாது. ஸோ அந்த $68 வந்து $100 ரீச் ஆகும்போது எனக்கு 8,500 வந்து 9,000 வரைக்கும் என் கைக்கு வரும். ஜஸ்ட் 1 மந்த்ல. ஓகேங்களா? என் சேனல் ஓப்பன் பண்ணி 1 மந்த் தான் ஆச்சு. ஸோ 1 மந்த்ல இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் நான் கொடுத்தது என் லைஃப்ல ஒரு பெரிய விஷயம்னு சொல்லுவேன். ஸோ என் லைஃப்ல நான் பெரிய விஷயம் சொல்றது யூடியூப் இது மட்டும் தான். ஏன்னா இது மட்டும் தான் கன்சிஸ்டன்சியா ஃபுல்லா ஃபோக்கஸா நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஸோ மற்ற இதில் இப்போ நான் ஜிம் போறேன் அப்படின்னா கொஞ்ச நாள் ஜிம் போவேன். தென் இடையில கொஞ்சம் பிரேக் எடுத்துப்பேன். ஸோ நான் ப்ராப்பராக டயட் எதுவுமே ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? ஸோ எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டேன். பட் யூடியூப் பொறுத்த வரைக்கும் நான் ஓப்பன் பண்ணி டில் நான் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி 3 வீடியோ 2 வீடியோ போட்டே இருப்பேன். ஸோ அப்போதான் உங்க சேனல் வந்து ரெக்கமெண்டேஷன் மற்றவங்களுக்கு போகும். ஓகேங்களா? சஜஷன் லிஸ்ட்டில் கூட இந்த ஹோம் பேஜில் உங்க வீடியோ மற்றவங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு வீடியோ 2 வீடியோலாம் போட்டிங்கன்னா அதில் வேலைக்கே ஆகாது. டெய்லியும் 3 to 4 வீடியோ போட்டே இருந்தீங்கன்னா தான் உங்க வீடியோ கண்டினியூஸாக மற்றவங்களுக்கு சஜஷன் போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் 1 மாதம் இல்லாமல் 2 மாதம் கண்டினியூஸாக போட்டு பாருங்க. கன்ஃபார்ம் உங்க சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகிற வரைக்கும் போய் ரீச் ஆகும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் யூடியூப் பொறுத்த வரைக்கும். நிதானம் தான். ஓகேங்களா? நிதானம் இல்லைன்னா ஜஸ்ட் இல்லை எதுவுமே சாதிக்க முடியாது. ஸோ நீங்க கொடுத்த சப்போர்ட் இல்லைனா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. இது வந்து லைக் இது வந்து மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். பட் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் இவ்வளோ வருஷத்துல இந்த சேனல் இவ்வளோ ரீச் ஆயிருக்கிறது என் லைஃப்ல ஒரு பெரிய விஷயமா நான் வந்து ஃபீல் பண்றேன். ஸோ எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா $68 வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் ஒரு $32 வந்துச்சுன்னா அவ்வளோதான் ஃபினிஷ். அமௌண்ட் வந்து நான் வித்ட்ரா பண்ணிடுவேன். ஸோ தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்டென்ட் தான் நான் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ டெய்லி லைஃப் ஸ்டைல், ஜிம் வ்ளாக்ஸ், ஸோ நானும் ஷோ பண்ணுற ஃபன்னு, தென் நம்ம தோட்டத்துக்கு போவோம் கோயம்புத்தூர். அங்கே போயிட்டு எங்கள் அப்பா அம்மா கூட ஃபேமிலியில் குக்கிங் இன்ட்ராக்ஷன் எல்லாமே ஒரு வீடியோ எடுத்து போகலான்னு இருக்கேன். தென் உங்கள் சைடில் ஏதோ ஒரு சஜஷன் தான் சொல்லுங்கள். அதுவே நான் ஒரு கண்டென்ட் எடுத்து போகலான்னு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாக வீடியோ தான் வரப்போகுது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தெரிக்க விடுங்க. ஓகே? ஸோ ஓகே காய்ஸ், இது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஷேர் பண்ணிட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ எல்லாரும் சப்போர்ட் பண்ணக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே கைஸ், பை பை. மிஸ் யூ ஆல்.